சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதல் பெறாமல் திமுக மேயர் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அனைத்து கவுன்சிலர்களும் வீட்டுமனை அங்கீகாரம் வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தனர். அதனை விடியா திமுக மேயர் ஏற்காததால் அவருடன் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட மேயர் வெளியேறினார். இதனால் ஆத்திரமடைந்த மாமன்ற கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையாளரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் நொச்சிப்பாளையத்தில் குடிபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியவர் அரசு மருத்துவர் என கூறி ரகளையில் ஈடுபட்டது பரபரப்பானது. பல்லடம் திருப்பூர் சாலையில் மதுபோதையில் காரை ஓட்டிய டிரைவர் எதிரே வந்த கார் மீது மோதி விபத்து ஏற்படுத்தினார். இதில் ஓட்டுநர் அதே இடத்தில் மயக்கமான நிலையில் உடனிருந்த நெகமம் ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வாளர் தன்னை பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவர் என கூறி போதையில் பிதற்றியது வீடியோவாக வெளியானது. ஸ்டாலின் ஆட்சியில் போதை புழக்கம் அதிகரித்ததால் பொதுமக்கள் சந்திக்கும் இன்னல்கள் கணக்கிலடங்காமல் போவதாக அப்போது பலரும் விமர்சித்தனர். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க போட்டு நீங்களே எப்படி வந்தீங்க? அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? தமிழ்நாடு திருத்தது யாருக்கு? தூத்துக்குடியில் குளம் போல் தேங்கிய மழைநீரில் பெண் குழந்தை திடீரென விழுந்து தத்தளித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. P&T காலனி பகுதியில் பெண் குழந்தை ஒன்று தனது வீட்டின் முன்னிருந்த மழலை நடையுடன் வந்த திடீரென தேங்கிய மழைநீரில் தவறி விழுந்து தத்தளித்தது. இதை கண்ட ஒருவர் குழந்தையை காப்பாற்ற சகதி நிறைந்த தண்ணீரில் குதித்து குழந்தையை மீட்டு சிரமப்பட்டு வெளியேறி அவரது தாயிடம் ஒப்படைத்தார். விடியா ஆட்சியின் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீரை முறையாக அகற்றாததால் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க மண் பரிசோதனை செய்ய வந்த வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடுகப்பாளையம் பகுதியில் நகராட்சி சார்பில் கழிவுநீரை சுத்திகரிப்பதற்கான சுத்திகரிப்பு நிலையம் அமைய உள்ள நிலையில் மண் பரிசோதனை செய்ய அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள வந்தனர். ஆனால் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் நிலத்தடி நீர் முழுமையாக மாசடையும் என கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகள் மண் பரிசோதனை செய்யாமலேயே திரும்பிச் சென்றனர். விழுப்புரத்தில் பெய்த மழை காரணமாக புத்தக திருவிழாவில் வைக்கப்பட்டிருந்த ஏராளமான புத்தகங்கள் நனைந்து வீணாகின. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திடீரென பெய்த மழை காரணமாக அரங்கிற்குள் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகியதால் ஏராளமான புத்தகங்கள் மழையில் நனைந்து வீணாகின. திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பான முறையில் மேற்கூரை அமைக்கவில்லை என விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு சாரல் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சாரல் கண்டிப்பாக அடிக்கும். அந்த பக்கம் ஒரு சாரம் கட்டியிருக்கணும், அது கட்டலை. திடீர்னு நாங்கள் ஒரு 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு ஒரு ½ hourல மழை அடிக்கும் போது ஒரு பக்கம் குழந்தை, ஒரு பக்கம் மழை சாரல். அதை ஒரு பக்கம் அந்த சின்ன சின்ன 20-30 பில்லை போடுறதா இல்லை சாரலை பார்க்கதான்னு தெரியாமல் அந்த பில் போகிற நேரத்தில் இது மாதிரி ஆகி போச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் டக்கு டக்குன்னு தார்பாய் இப்போ கட்டியிருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நடந்த மாதிரி இங்கே தெரில சார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 2 மணி நேர மழைக்கு பிரதான சாலைகளிலும் பேருந்து நிலையத்திலும் கழிவுநீருடன் குளம் போல் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் சிரமத்திற்காளாகினர். திறனற்ற திமுக அரசு பேருந்து நிலையத்தை சுற்றிச் செல்லும் வடிகால் வாய்க்காலை தூர்வாராமல் கிடப்பில் போட்ட காரணத்தினால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். அடுத்த சில நாட்கள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கொத்தடிமை சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். ராமபுரம் கிராமத்தில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் 13 வயது மற்றும் 9 வயது சிறுவர்கள் வாத்து மேய்த்து வந்துள்ளனர். இதுகுறித்து கிராம மக்கள் 1098 என்ற எண்ணில் குழந்தைகள் நலக்குழுவிற்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சிறுவர்களை மீட்டு குழந்தைகள் இல்லத்தில் தங்க வைத்தனர். மேலும் சிறுவர்களை கொடுமைப்படுத்திய விஜயகுமார் பிடிபட்டார்.